வணக்க நண்பர்களே. இப்போ உள்ள காலம் மாதிரிலாம் இல்லை அந்த காலம். அதாவது 1990களில் பெண் பிள்ளைகளை ரொம்ப கட்டுப்பாடோடு வளர்த்தாங்க. பெண் பிள்ளைகள் அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, வீட்டிலே இருக்கணும், பொழுது சாய்ந்து வெளியே போகக்கூடாது, குறிப்பாக படிக்க போகக்கூடாது, படித்தா கெட்டு போயிடுவீங்கன்னு சொல்லி அப்போல்லாம் அந்த பெண் பிள்ளைகளை அடக்கி உடக்கி வச்சுருக்காங்க. அந்த பெண் பிள்ளைகளில் நிறைய பேர் இப்படிப்பட்ட கட்டுப்பாட்டிலிருந்து மீறி வெளியே வந்து படித்து இன்றைக்கி பெரிய பெரிய அந்தஸ்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்துட்டு வராங்க. பொட்ட பிள்ளைய படிக்க வைக்காத அவளுக்கு அதிகமாக படிப்பு ஏறுனா அவள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, எவன் கூட ஓடி போயிடுவா, பொட்ட பிள்ளைய படிக்க வைக்காத அதிகமாக படிச்சுட்டா மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் பெண் பிள்ளைகளுக்கு எதிரான கொடுமைகள் தன்னுடைய சொந்த பந்தம் எதிராக செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. ஆனால் இப்பெல்லாம் அப்படி கிடையாது. எல்லா பெண் பிள்ளைகளும் நல்லா படிக்கிறாங்க, மினிமம் ஒரு டிகிரியாவது கையில் வாங்குறாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. இந்த சூழ்நிலையில் அந்த காலத்தில் எங்கள் அம்மா எவ்வளோ பெரிய கொடுமையை அனுபவிச்சு இப்போது எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு சகோதரி தன்னுடைய அம்மாவை பற்றி ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசிட்டு வராங்க. என்னுடைய அம்மா தான் எனக்கு ரோல் மாடல். பெண்களில் பெரிய புரட்சி ஏற்படுத்தின ஜான்சி ராணி, வீரமங்கை, வேலு நாச்சியாரை பற்றி நான் வரலாறில் படிச்சிருக்கேன். ஆனால் கண் கூட எங்கள் அம்மாவை பார்த்து அவங்கெல்லாம் இப்படி தான் இருந்திருக்கணும்னு சொல்லி எங்கள் அம்மாவே என் கண்ணுக்கு வீரமங்கையாக தெரிஞ்சாங்கன்னு சொல்லி அந்த சகோதரி தன்னுடைய அம்மாவை பற்றி இப்படி புகழ்ந்து பேசுகிறாங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி வாங்க அந்த சகோதரி அவங்க அம்மாவை பற்றி அப்படி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். என்னுடைய பேர் ஆயிஷா பேகம். எங்கள் அம்மாவோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆயிஷா பேகம் அப்படிங்கிற ஒரு டாக்டர் தன்னுடைய இணையதள பக்கத்தில் இந்த செய்தியை பகிர்ந்திருக்காங்க. அப்படி இந்த சகோதரி தன்னுடைய அம்மாவை பற்றி என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. நான் இன்னைக்கு ஒரு டாக்டரை வேலை பார்க்கறதுக்கு முழுக்க காரணம் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தான். எங்கள் அம்மாவோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை கேள்விப்பட்டீங்கன்னா பெண்களுக்கு அந்த காலத்தில் இவ்வளவு கொடுமை நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும். எங்க அம்மாவோட காலத்துல எல்லாம் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. பெண்கள் வீட்டுல அதிக நாள் இருக்க மாட்டாங்களாம். அவங்க ஒரு வயசுக்கு வந்த பிறகு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா எங்க அம்மா மட்டும் அதிகமா படிக்க விரும்பினதால எங்க அம்மா மிகப்பெரிய சவாலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. எங்க அம்மா படிக்கிறத பார்த்து, என்னக்கா உங்க பிள்ளைய பக்கத்து ஊருக்கெல்லாம் அனுப்பி படிக்க வைக்கிறீங்க போல, நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாம் பஸ் ஏறி எல்லாம் போய் படிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? அவ படிச்சு சம்பாதிச்சு நமக்கா தரப்போறா, நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு போறா இல்லையா, அதனால ஏன் படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். பேசாம நல்ல வரன் வந்தா கல்யாணம் பண்ணி கொடுத்துட வேண்டியதானே என்று பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு அம்மா சொல்லுவாங்களாம். என்னுடைய அம்மா அந்த காலத்திலேயே +2 முடிச்சுட்டு கல்லூரிக்கு மேற்படிப்புக்காக போயிருக்கும் பொழுது பக்கத்து வீட்டில் உள்ள பெரியம்மா பெரியப்பாலாம் இப்படிதான் சொல்லுவாங்களாம். இது போல அவங்க மட்டும் கிடையாதுங்க, அந்த ஊர்ல உள்ள பாதி பேரும் இப்படிதான் சொல்லுவாங்களாம். பொம்பளை புள்ளைய படிக்க வைக்கிறது வேஸ்ட், +2 வரையும் படிச்சியா அதே பெரிய விஷயம், நீ இனிமே காலேஜ் அனுப்பி அதை லவ் பண்ணி ஓடி போச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி தேவையில்லாம பேசுவாங்களாம். சீக்கிரம் நல்ல வரன் வந்தா கட்டி கொடுத்துருங்க, எப்ப சம்பாதிச்சு நம்ம வீட்டுக்கு தர போறா, இன்னொருத்த வீட்டுக்கு போக போறோம், எதுக்கு இப்படி படிக்க வைக்கிறீங்கன்னு சொல்லி தேவையில்லாம பேசிட்டு இருப்பாங்களாம். அந்த காலத்துல எங்க ஊர்ல எங்க அம்மா கூட +2 படிச்சவங்க மொத்தமே 5 பேர் தானா. அதுல தேர்ச்சி பெற்றது எங்க அம்மா மட்டும்தான். ஸ்கூல் முடிச்ச உடனே திருமணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த எங்க அம்மாவோட அப்பா கூட, அதாவது என் தாத்தா கூட, எங்க அம்மா +2 ரிசல்ட்ல நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணதால மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்கு காலேஜில் சேர்த்து வரலாம் சொல்லி முடிவு பண்ணிருக்காரு. என்னுடைய அம்மா +2 பரீட்சையில நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணதால மதுரை மீனாட்சி கல்லூரியில ஒரு இடத்தை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டாரு. நீ போய் அங்க சேர்ந்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னுடைய அம்மா கல்லூரி சேர்ந்த பிறகு தினமும் கல்லூரிக்கு பேருந்துல, அதுவும் தனியா ஒரு பெண்ணு போயிட்டு வர்றதெல்லாம் ரொம்ப சகஜம் கிடையாது. அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுவும் 1980 ரொம்பவும் கஷ்டம். அதுவும் இஸ்லாமிய சமுதாயத்துல புரட்சிகரமான ஒன்று. வீட்டில் இருந்து கல்லூரிக்கு சென்று வந்த அந்த 3 வருடங்களில் ஒரு நாள் கூட வீட்டுல வேலை செஞ்சது கிடையாது எங்க அம்மா. பேருந்துல போய் வருவது கலப்பாக இருக்கும் என்று ஒரு வேலை கூட வீட்டுல செய்ய மாட்டாங்களாம். வந்த உடனே படுத்துக்குவாங்களாம். இதை கவனித்த எங்க அம்மாவோட சொந்த பந்தங்களாம் எங்க தாத்தாவையும் பாட்டியும் திட்டுவாங்களாம். என்னடி இது, பொட்ட பிள்ளை இப்படி செல்லம் கொடுத்து வளர்க்குற, இவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்க்காதமா, அதெல்லாம் ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்களாம். என்ன இது, பொட்ட பிள்ளைய இவ்வளவு படிக்க வைக்கிறதே பெரிய விஷயம், அதுலயே நீங்க செல்லம் கொடுத்து வளர்க்குறீங்க, இப்படியே வளர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கலேன் போற இடத்துல ரொம்ப கஷ்டப்பட போறா பாருங்க அப்படின்னு சொல்லி என் தாத்தாவையும் பாட்டியும் திட்டிட்டு இருப்பாங்களாம் அவங்க சொந்த பந்தங்க. எங்க அம்மா காலேஜ் சேர்ந்து இளங்கலையும் முதுகலையும் படிச்சு முடிச்சிட்டாங்க. அடுத்து MSc MEd வரையும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பானு MSc MEd என்று பெயரின் பின் பட்டங்களோடு வீட்டிற்கு வந்த என் அம்மாவுக்கு ஊருக்காரங்க கொடுத்த பட்டம் முதிர்கண்ணி அப்படிங்கிற பட்டம் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களாம். 20 வயசுக்கு மேல வீட்டுல எந்த பெண் இருக்காதான். ஆனா எங்க அம்மா 25 வயசுல தான் பட்ட படிப்பு படிச்சு முடிச்சிட்டாங்க.
இப்ப ஊர்க்காரங்களாம் எங்க அம்மாவை முதிர்கண்ணி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டாங்க. சொல்ல சொல்ல கேட்காம உன் மவளை படிக்க வச்சிங்க, 25 வயசுல படிப்பு முடிச்சு வந்து நிக்கிறவோ, இவளுக்கு எல்லாம் யாரு மாப்பிள்ள தருவா அப்படின்னு சொல்லி அவங்க சொந்த பந்தங்க ரொம்ப ஏளனமா பேசுவாங்களாம். அன்றைய காலகட்டத்துல எங்க அம்மாவை விட 7-8 வயசு சின்ன பிள்ளைங்க எல்லாமே கைகள்ல குழந்தையோட வயிற்றுல ஒரு குழந்தையோட வந்து நிற்பாங்களாம். அவங்க எல்லாம் குடும்பத்துல செட்டில் ஆயிட்டாங்க, ஃபேமிலிகளா ஆயிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்க அம்மா 25 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம நின்றுருக்காங்க. இதை பார்த்துட்டு எங்க சொந்த பந்தம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இவ பள்ளிக்கூடம் படிக்கும் பொழுதும் காலேஜ் படிக்கும் பொழுதும் நிறைய வரன்கள் வந்துச்சு, ஆனா இப்ப பாரு ஒரு வரன் கூட கிடைக்கல. ஏன்னா இவ்வளவு படிச்ச பொண்ணு யாரு கட்டுவா, இவ்வளவு படிச்ச பொண்ணுக்கு மரியாதை தெரியாது, திமிரு பிடிச்சோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால யாரும் கட்ட மாட்டாங்க பாருன்னு சொல்லி எங்க அம்மாவை எல்லாரும் காக்க வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் அப்படி பேசுறதை கேட்டு எங்க தாத்தா கூட ஒரு நாள் எங்க பாட்டி கிட்ட பேசிட்டு இருந்திருக்காரு. பொண்ணு படிக்கிட்டேன்னு சொல்லி ஆசையா படிக்க வச்சேன், இப்ப 25 வயசு ஆச்சு, பாரு அதிக படிச்சதால மாப்பிள்ளை எந்த மாப்பிள்ளையும் அமையலன்னு சொல்லி எங்க தாத்தா கூட எங்க பாட்டி கிட்ட ரொம்ப வருத்தமா சொல்லிட்டு இருந்தார் போல. சரி, இதுக்கு மேல சொந்தத்திலும் சுற்று வட்டாரத்திலும் மாப்பிள்ளை கிடைக்காது, அதனால ரொம்ப தூரமா இருந்தாலும் சரி, வசதி குறைவா இருந்தாலும் சரி, நல்ல மாப்பிள்ளை வந்தா கட்டி வச்சிட வேண்டியதான் அப்படின்னு ரொம்ப தீவிரமா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல தான் எங்க அப்பா வந்து எங்க அம்மாவை பொண்ணு கேட்டிருக்காங்க. எங்க அம்மாவை பொண்ணு பார்க்க வரும் பொழுது எங்க அப்பாவோட சொந்த பந்தம்லாம் பொண்ணு அதிகமா படிச்சிருக்காங்கிறதால வரதட்சணை கம்மியா கொடுக்க கூடாது, அதிகமா கொடுக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லி எங்க அம்மா காது படவே ரொம்ப கராரா பேசியிருக்காங்க போல. இவங்க எல்லாம் இப்படி கராரா பேசினாலும் எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. கட்டுனா இந்த பொண்ணு தான் கட்டுவேன்னு சொல்லி ஒத்த காலம் நின்றுருக்காரு. அதன் பிறகு எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்துருச்சு. எங்க அம்மாவை பொண்ணு பார்க்க வரும் பொழுது எல்லாம் சொல்லியிருக்காங்க, என்னது பொண்ணு இவ்வளவு படிக்க வச்சிருக்கீங்க, இவ்வளவு படிச்ச பொண்ணு எப்படி மதிப்பா எங்களெல்லாம், அவ திமிராலாம் நடந்துக்குவா அப்படின்னு சொல்லி எங்க அம்மா காது படவே பேசியிருக்காங்க. ஆனா அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தவங்கல 1980லயே இந்த காலத்திலயும் ஒரு பெண்ணை MSc ML வரையும் படிக்க வச்சிருக்கேன்னு சொல்லி பாராட்டின 2 ஆளு தான். அது யாருன்னா எங்க அப்பாவும் எங்க தாத்தாவும் தான். எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு போன பிறகு எங்க அப்பாவோட சப்போர்ட்டால இன்னைக்கு எங்க அம்மா ஒரு மேல்நிலை பள்ளியில தலைமை ஆசிரியரா இருக்காங்க. திருமணம் முடிந்த சில வருடங்களுக்கு பின்பு அரசு பள்ளியின் ஆசிரியர் மீண்டும் ஊருக்கு திரும்பிய பொழுது எங்க அம்மாவை ஏளனமா பார்த்த பல விழிகள் ஆச்சரியமா பார்த்தாங்களாம். யாரெல்லாம் எங்க அம்மாவை 25 வயசு ஆயிடுச்சு, இவளுக்கு எங்க கல்யாணம் ஆக போகுது, ரொம்ப படிச்சிருக்கா, இவளுக்கு எந்த மாப்பிள்ள வர போறான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஏளனமா பேசினாங்களோ அவங்க எல்லாம் வாயடிச்சு போயிருந்தாங்களாம். 1980களில் ஒரு பெண் படிச்சு ஒரு அரசு பள்ளியில ஆசிரியரா போறது ரொம்பவும் பெரிய விஷயம். அதுவும் சின்ன வயசுலயே எல்லா பெண் பிள்ளைகளையும் கட்டி கொடுக்கிற அந்த காலத்துல படிச்சு பெரிய ஆளா வரணும் அப்படிங்கறத மட்டும் மோட்டிவா வச்சுக்கிட்டு எங்க அம்மா நல்லா படிச்சு 25 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணி இன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல தலைமை ஆசிரியர் இருக்காங்க. எங்க அம்மா அந்த காலத்திலே படிச்சு ஒரு கவர்மெண்ட் டீச்சரா தன்னுடைய அப்பா ஊருக்கு போகும்பொழுது யாரெல்லாம் ஏளனமா சொன்னாங்களோ அவங்க எல்லாம் தன் பிள்ளைகளுக்கு வழிகாட்டியா சொல்லியிருக்காங்க, இந்த பொண்ணு போல இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா சொல்லியிருக்காங்க. என்னுடைய அம்மாவை அந்த காலத்துல எங்க தாத்தா நல்லா படிக்க வச்சதன் காரணமா தான் இன்னைக்கு நானும் என் சகோதரியும் ஒரு டாக்டரா இருந்துகிட்டு இருக்கோம். எங்க தாத்தா மட்டும் ஊர்க்காரங்க சொல்றாங்க, சொந்தக்காரங்க சொல்றாங்கன்னு சொல்லி எங்க அம்மாவை படிக்க வைக்காம இருந்தாங்கன்னா எங்க அம்மாவும் ஒரு அரசு பள்ளி டீச்சரா இருக்க முடியாது, நாங்களும் இன்னைக்கு ஒரு டாக்டரா மாறி இருக்க முடியாது. அன்னைக்கு என் தாத்தாவும் சரி, இன்னைக்கு எங்க அப்பாவும் சரி சொல்றது என்னன்னா, அவ படிக்கட்டும், படிக்கிறவரும் படிக்கட்டும், எவ்வளவு முடியுமோ அவளை படிக்கட்டும், பொம்பளை பிள்ளைங்க படிச்சாதான் நாடு விளங்கும்னு சொல்லி எங்க அப்பாவும் சொல்லிட்டு இருப்பாரு. இந்த செய்தியை ஆயிஷா பேகம் அப்படிங்கிற சகோதரி தன்னுடைய அம்மா வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் சொல்லி இந்த செய்தியை ஷேர் பண்ணிருக்காங்க. உண்மையாலுமே அந்த காலத்துல எல்லாம் பெண்களை சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா இந்த தாய் கல்யாணம் வேண்டாம், நல்லா படிச்சு பெரிய ஆள வரணும்னு சொல்லி படிப்பு மட்டுமே குறுக்கால கொண்டு இன்னைக்கு பெரிய அளவு உயர்ந்திருக்கிறாங்க. தன்னுடைய மகளையும் டாக்டர் ஆகியிருக்காங்க. அந்த தாய்க்கு நம்ம ஒரு சல்யூட் வைக்கலாம். இந்த செய்தியை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் ஆளுங்கிற பெல்லை மறக்காம கிளிக் பண்ணுங்க. மனதை நிகழ வைக்கக்கூடிய சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சமூக திரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவை தாருங்கள்.